இந்த வீடியோவில் எனக்கு டிசம்பர் மந்த்து என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 1/2 kg ப்ரௌனி வந்து என்னோடய ரெகுலர் கஸ்டமர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்க எனக்கு ஒரு கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு அக்கான்னு சொல்லலாம். இவங்களை எனக்கு ஒரு 5 இயர்ஸாக தெரியும். அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க என்கிட்ட. நான் எப்போ கேக் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னேனோ அதுலேருந்து இது வரைக்கும் என்கிட்ட மட்டும்தான் கேக் ஆர்டர் பண்ணுவாங்க. வெளியில் அவங்க வாங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த டைமும் சொன்னேன், அக்கா நான் ப்ரௌனி பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். உடனே அந்த அக்கா 1/2 kg ப்ரௌனி ஆர்டர் கொடுத்துட்டாங்க என்கிட்ட. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க சொல்லி ஒரு 4 days கழித்து தான் நான் ப்ரௌனி பண்ணேன். ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பெரிய பாப்பாவுக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து சரி பண்ணதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானும் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க்கா அப்படின்னு. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, உன்னால் எப்போ முடியுமோ அப்போ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ப்ரௌனியே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் நைட்டு 9 மணி இருக்கும் இந்த ப்ரௌனி வீடியோ எடுக்கும்போது. பாப்பாங்களாம் தூங்கிட்டாங்க. தூங்க வச்சுட்டு தான் நானுமே அதை பண்ண ஆரம்பித்தேன். பண்ணிவிட்டு நைட்டு தூங்க 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் கொண்டு போய் ப்ரௌனி கொடுத்துட்டாங்க அவங்க வீட்டில். எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ப்ரௌனி சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நாங்கள் மறுபடியும் வேணும்னா சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் ரிவ்யூ சொல்லியிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் எனக்கு கால் பண்ணி தான் ரிவ்யூ சொன்னாங்க. இவ்வளோதாங்க, என்னால் இவ்வளோ தான் வீடியோவே எடுக்க முடிஞ்சுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 week முன்னாடி வந்து ஒரு 1 kg ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. என்னால் அந்த டைமில் வீடியோவே எடுக்க முடியல, அதனால் வெறும் கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த கிளிப் வந்து ஒரு 4 days கழித்து தான் எடுத்திருந்தேன். இது வந்து வீட் பிஸ்கெட்டு பக்கத்தில் இருக்கவங்க தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்க ஒய்ஃப்காக. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான வீட் பிஸ்கெட், ராகி பிஸ்கெட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணி நீங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் கேக்லாம் வந்துட்டு எனக்கு நியூ இயர் அன்னைக்கு கேட்டிருந்தாங்க. மார்பிள் கேக்கு தான். ரெட்டில் வந்து ஒரு 1/2 kgயும் பிளாக்கில் ஒரு 1/2 kgயும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கப் கேக் வந்து ஒரு 30 கப் கேக் கேட்டிருந்தாங்க. அவ்வளோதாங்க, டிசம்பர் மந்த் வந்திருந்த ஆர்டர் எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னொரு ஒரு கேக்கை பற்றி நான் போடணும், அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.